ஹாய் ஆர்மீஸ், நான் தான் உங்கள் மிக்கி. நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கிட்ட ஆச்சு. நான் அடுத்த புது வீடியோ எதுவுமே போடல, ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். இன்னையிலேருந்து எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் எனக்கு ஷார்ட்ஸுக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுற எஃப்எஃப்க்கும் நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்பி தான் இந்த எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கலாம், போன எஃப்எஃபோட எபிசோடே 3 பாட்டோடு நிற்குது, நீங்கள் எப்படி புதுசாக போடலான்னு கேட்கலாம். அது கொஞ்சம் எனக்கு ஸ்டோரி ஃபுல்ஃபில் ஆகலை. அதனால் நல்ல ஸ்டோரியாக கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் நான் போடணும். அதனால தான் இந்த எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்ல டைம் கிடைக்கும்போது அந்த இதை போட்டுடுறேன். நிறையா பேர் கேட்குறாங்க அந்த எபிசோடை, இன்னும் போடாமல் வச்சுருக்கீங்க, ஃபுல் பார்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. நான் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த எஃப்எஃப்பை பார்த்துருவோம். இந்த எஃப்எஃப்போட பேர் என்னென்னா, டைட்டில் என்னென்னா ஃபால் இன் லவ் வித் மை கசின். இதுதான் எஃப்எஃப். இது வந்து டேங்கான ஒரு எஃப்எஃப். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒயன் எடுத்துக்கிட்டோன்னா, அவள் இப்போ தான் 12th முடிச்சிருக்கா. அதே சமயம் டேங் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கான். ஒயனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேர் ஜங்குக். டேங்க்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, அவளோட பேர் நான் அப்புறம் ரிவீல் பண்ணுறேன். சரி, இப்போ லாஸ்ட்டாக ஒன்று ஒயன் வந்து டேங்கை சின்சியராக லவ் பண்ணுறா. ஆல்மோஸ்ட் 10 years கிட்ட லவ் பண்ணிகிட்ருக்கா. ஓகேடா, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் காமிக்கிறோம். ஈவினிங் டைமு, ஹால் ஃபுல்லாக லைட்னிங்கோட, எல்லோ ஃபேரி லைட்ஸோட, மைல்டு மியூசிக்கு, சொந்தக்காரங்களோட சிரிப்பு, சின்ன குழந்தைங்களாம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி திரிஞ்சு விளையாண்டுட்ருக்காங்க. இப்படி தான் இருக்குது. ஸ்டேஜ் பக்கமாக ஒரு கார்னரில் தான் ஒயன் நிற்கிறா. அவளோட ட்ரெஸ்ஸை எப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ளூ ட்ரெஸ்ஸு, ஹேர் வந்து டைப் பண்ணியிருக்கா. அவளை பார்க்க காமாக இருக்குது, ஆனால் அவள் மனசுக்குள்ளே அவ்வளோ டென்ஷன் இருக்குது. இப்போ ஒயனோட மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, இந்த நாள் வரும்னு தெரியும், பட் இப்படி ஃபீல் ஆகும்னு நினைக்கல. 10 years ஆச்சு, ஸ்டில் சேம் ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மைண்ட் வாய்ஸ். அவள் ஐஸ், அவளோட கண்கள் வந்து கூட்டத்தில் யாரையோ தேடுது. அது அவளுக்கே தெரியும், யாரையோ ஒரு ஆளை தேடுறான்னு சொல்லிட்டு. சடனாக கேட் பக்கம் கொஞ்சம் சவுண்டு கேட்குது. டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ தான் டேங்கோட என்ட்ரி. டேங்கோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் ஷர்ட்டு, ஸ்லீவ் ஃபோல்டு பண்ணியிருக்கான், கேஷுவல் ஜீனு, முகத்தில் ஒரு ஸ்மைலு. நத்திங் ஸ்பெஷல், பட் எவ்ரிதிங் ஸ்பெஷல். அவன் வாக் பண்ணும்போது ஸ்லோ மோஷன் மாதிரி எனக்கு தெரியுது. பையனோட மைண்ட் வாய்ஸ் திரும்பியும், இதுதான் எனக்கு 10 வருஷமாக தெரிஞ்ச ஃபேஸ், பட் இன்றைக்கி ரொம்ப புதுசாக தெரியுது. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடுவோமா? 10 yearsக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக். குட்டி ஒயன் ரொம்ப ஷையான ஒரு கேர்ள், ஸ்கூல் யூனிஃபார்மில் அவள் ஸ்கூலுக்கு போவாள். ஓகே, டேங் வந்து ஸ்மால் பாய், ஆனால் நாட்டி ஸ்மைல். டேய் குட்டி, ஏன் எப்பயுமே சைலண்ட்டாகவே இருக்க? ஒயன் அதுக்கு சொல்கிறா. பேசினா மிஸ்டேக் ஆகிடும். டேங் அதுக்கு, அப்போ நான் பேசுகிறேன், நீ கேளு. அன்னையிலேருந்து அவன் சொன்ன ஒரு வார்த்தையிலேருந்து அவள் கேட்க மட்டும்தான் செஞ்சிட்ருக்கா. டேங்கை மட்டும்தான் லிசன் பண்ணிகிட்ருக்கா. சரி, இப்போ பேக் டு ப்ரெசென்ட் வருமா? டேங் வந்து ஆல்ரெடி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். நல்லா சிரிச்சிட்டு கை கொடுத்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க டேங்கை. ஆனால் டேங்கோட கண் சடனாக ஒயன் மேலே போய் ஸ்டாப் ஆகுது. ஃபியூ செகண்ட் 2 பேத்துக்குமே ஐ கான்டாக்ட். கண்களில் ஏதோ மின்சாரம் உள்ளது,
பையன் என்ன பண்ணுறான்னா திடீர்னு அந்த ஐ கான்டாக்ட் அப்படியே பிரேக் பண்ணுற மாதிரி சைடில் திரும்பி பார்த்துட்றா. ஆனால் அவளோட ஹார்ட் பீட் வந்து அவ்வளோ ரேஸ் ஆகுது. டாங் என்ன பண்ணுறான்னா ஸ்லோவாக அவள் பக்கம் வரான். டாங், ஹே குட்டி ஒயன், இன்னும் அதே மாதிரி தான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கியா? சைலண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் அப்சர்வேஷன். என்ன அப்சர்வ் பண்ணுற? சேஞ்சஸ். என்னது? எல்லாத்தையும். பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும், ஸ்மால் சைலன்ஸில் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் கேட்குது. அப்போது சடனாக ஒரு குழந்தை கையில் வச்சுருந்த பலூன் வந்து வெடிச்சிருது. அப்போ ஒயன் கொஞ்சம் பயந்து ஃப்ளின்ச் ஆயிடுறான். டாங் இன்னசென்ட்டாக அவள் பக்கம் கொஞ்சம் குனிஞ்சு கேட்குறான், ஸ்டில் இப்போ வரைக்கும் பயப்படுவியா? சம்திங்ஸ் சேஞ்ச் ஆகாது. அது நல்லா இருக்கு. அவன் மைண்டில் இந்த பொண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட ஒரு மைண்ட் வாய்ஸ். இப்போ தான் நம்ம ஜங்குக் அண்ணாவோட என்ட்ரி பார்க்க போகிறோம். என்னோட அண்ணா ஜங்குக் தானே. டேய் டேங்கா, அவ்வளோ டீஸ் பண்ணாதடா, அவள் இப்போ பெரிய பொண்ணு. ஓ சரி பெரிய பொண்ணா? ஏன் அப்போ என்கிட்ட பேச மாட்டியா? பேசுவேன், நீங்கள் கேட்க வேண்டியதை கேளுங்க. அப்போது ஜங்குக்கு வந்து நோட்டீஸ் பண்ணுறான், ஏதோ அவள்கிட்ட சேஞ்ச் ஆகிருக்க மாதிரி. அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. ரிலேட்டிவ் எல்லோரும் டாங்கே சுற்றி நின்றுட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப பிஸியாக சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் எவ்ரி 2 minutes 3 minutesக்கும் அவன் ஒயனை தான் பார்க்குறான். அவனோட கண் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒயனை மட்டும்தான் பார்க்குது. ஒயன் வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் டேங்கை விட்டு தள்ளி நிற்கிறா. உனக்கு இது ஒரு கேஷுவல் டே, பட் எனக்கு லைஃப்பில் முக்கியமான நாள். அவள் ஒயன் வந்து ஃபோனை எடுத்து ஓப்பன் பண்ணுறா. கேலரியில் ஓல்ட் ஃபோட்டோ, ஸ்மால் ஒயன் ப்ளஸ் டாங் சைல்ட்ஹுட் பிக் ரெண்டையும், ஸ்மால் ஒயன் ப்ளஸ் டாங் சைல்ட்ஹுட் பிக் ரெண்டையுமே பார்த்துட்ருக்கா. இது வந்து எமோஷ்னல் டேர்னிங் பாயிண்ட். நைட் டைமில் ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. ரொம்ப சில்லுன்னு காற்றடிக்குது வெளியில். ஒயன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கலான்னு சொல்லிட்டு வெளில போகிறா. எப்படி இருக்குன்னா டார்க் ஸ்கை, ஃபேரி லைட் க்ளோ, இடமே சைலன்ஸாக இருக்குது. இந்த 10 years நான் சொல்லவே இல்லை, பட் இன்றைக்கி சம்திங் டிஃப்ரெண்ட். மேபி இது லாஸ்ட் சான்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட் வாய்ஸ். இப்போ தான் ஒயன் அப்படியே ஸ்லோவாக டர்ன் பண்ணி பின்னாடி பார்க்குறா. டாங் ஆல்ரெடி அங்கே நிற்கிறான். ஃபியூ செகண்ட் சைலன்ஸ். காற்றோட சவுண்டு மட்டும் அந்த இடத்துல கேட்குது. உனக்கு என்னாச்சு? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க. நீங்கள் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. நானா? எப்படி? இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருக்கூடையும் சேமாக இருப்பீங்க, பட் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. அதை நீ நோட்டீஸ் பண்ணுறியா? 10 years அப்சர்வ் பண்ணேன், கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். டாங் க்ளோஸராக வந்து சாஃப்ட் வாய்ஸில், 10 yearsா? என்ன அப்சர்வ் பண்ண? ஒயன் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெசிடேட் ஆயிடுச்சு.
அவள் கை கொஞ்சம் நடுங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கை நடுங்கிட்டு இருக்கு அவளுக்கு. நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க, எப்படி கோவப்படுறீங்க, யார் மேலே கேர் வச்சுருக்கீங்க, என்ன? ஒயன் ஐ சைலண்ட் ரைட்டியர். அவள் கொஞ்சம் கண்ணை வந்து கலங்குது அவளுக்கு. ஆனால் லிப்ஸில் லைட்டாக ஒரு ஸ்மைல். மேபி நான் தான் லேட்டாக ரியலைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டாங்க்கு ஒன்றுமே புரியலை, கன்ஃபியூஸ்டாகவே நிற்கிறான். என்ன? கொஞ்சம் ஒயின் வந்து திரும்பி கொஞ்சம் முன்னாடி நடந்து போகிறா. நடந்து போயிட்டு ஸ்டாப் ஆகிடுறா. இந்த 10 years ஜஸ்ட்டு அப்சர்வ் மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஒரு ஸ்மால் பிரேக். பின்னாடி திரும்புகிறா, டாங்கை பார்த்து திரும்புகிறா. லவ் பண்ணுறேன். டாங் அந்த இடத்துலையே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறான். என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரில. அந்த ஒரு வேர்டு கேட்டவுடனே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஓகேடா ஃப்ளவர்ஸ், நான் இந்த எபிசோடை இதோட நிப்பாட்டுறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன். எனக்கு டைம் இருந்தால் தான் எடிட் பண்ண முடியும், ஏன்னா எனக்கு எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக எடிட் பண்ணி போட்டுடுறேன். நீங்கள் எனக்கு ஷார்ட்ஸுக்கு கொடுத்த சப்போர்ட் இந்த எஃப்எஃப்க்கும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எஃப்எஃப் வந்து ஒரு ஃபீல் குட்டாக ஒன் சைட் லவ்வை பற்றி போகும். இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், லாஸ்ட்டாக சொல்கிறேன். எனக்கு வீட்டில் யாரும் இல்லாதப்போ தாண்டா ரெக்கார்ட் பண்ண முடியும். ஏன்னா வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா டிவி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன ஃபோன் பார்க்க விட மாட்டாங்க. அதனால் வீட்டில் யாரும் இல்லாதப்போ தான் நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் லேட்டாக வீடியோ வந்தால் கோச்சிக்காதீங்கடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி என்னோடய வாய்ஸுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒன்லி என்னோடய வாய்ஸ் மேலேயும் ஸ்டோரி மேலேயும் ஃபோக்கஸ் வச்சு ஸ்டோரி கேளுங்க. இந்த ஸ்டோரி ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக சூப்பராக போகும். எபிசோடாக போடுறேன். முடிஞ்சால் அடுத்த இது எஃப்எஃப்பாக இல்லாமல் ஒன் ஷாட் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஸ்டோரி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். அது மாதிரி இந்த ஸ்டோரியில் ஏதாச்சும் மிஸ்டேக் கரெக்ஷன்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்கடா. கமெண்ட், லைக் அண்டு சப்ஸ்கிரைப் 3மே பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. அது மாதிரி இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல, எஃப்எஃப்னாலே நிறையா பேருக்கு பிடிக்கும். ஏன்னா பிடிஎஸ் எஃப்எஃப்னா அவ்வளோ பேர் உயிராக கேட்பாங்க. அந்த மாதிரி நானும் அதில் கொஞ்சம் க்ரேஸியான ஃபேன் தான். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கேட்க சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா, அவ்வளோதான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன். ஓகே, வட்டார் மிஸ்.